ஜாய்ஃபுல் விக்டரி ஆன்லைன் சர்வீஸ்க்கும் எல்லாரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது ஹானிஜா அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஆமேன். இப்பொழுது ரமோனா அவர்கள் ஜெபிப்பார்கள். சோத்திரம் 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 ராஜா. இப்பொழுது நாங்கள் கூட வர்ஷிப் பண்ண போறோம் ராஜா. உங்களை ஆராதிக்கும் போது நீங்க தான் எங்களை வழி நடத்தி ப்ரொடக்ட் பண்ணி பாதுகாக்கணும் ராஜா. எல்லா தேவையும் சந்திங்க. சகல துதிகளை யாவும் சந்தி ரட்சிகமா இருக்கிற எங்க ஜீவன உஜாக்கு நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. இப்போது நம்ம இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கிறோம். அதனால் எந்த தீங்கும் நம்ம தீங்குவதில்லை. இப்போது நம்ம ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இந்த பாடலை பாடுவோம். Thank you.
ஆமென் ஏசப்பா. உங்க ரத்த கோட்டைக்குள்ளாக நாங்க இருக்கிறோம் ஏசப்பா. நீங்க எங்களை பாதுகாக்கிறீங்களே அதுக்காக நன்றி ஏசப்பா. ஆமென். நம்ம நினைப்பாவே நம்ம ஏசப்பா இருக்கிறார். அந்த நம்ம ஏசப்பா விட்டுட்டு பாடலாமா? நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலோ நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலோ நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. இளையனை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பேர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. இளையனை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பேர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஆமென் ஏசப்பா. நீங்க எங்க நினைப்பாவே இருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக கோடி கோடி நன்றி ஏசப்பா. மீதி இருக்க மெசேஜ் நேரத்தையும் ஆசீர்வாதம் நடத்துங்க. எங்களுக்கு கூட பேசுங்க, ஆசீர்வாதம் நடத்துங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக.
நாம் இந்த புதிய மாதத்திற்குள் ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்தார். நம்ம ஏந்தி சுமந்து வந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். கடந்து வந்த நாட்களே எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் கர்த்தர் செய்திருப்பார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நெருக்கத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் தேவன் நம்மை கைவிடாது நம்மை பாதுகாத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசுவே, இந்த நாளும் தேவரே எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 56 அதிகாரத்திலே 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனை நம்பியிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? கர்த்தரை நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினாலே அவனை பூர்ண சமாதானம் காத்துக்கொள்வீர். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ சியோன் பர்வதத்தை போல் அசையாமல் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தம் தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நம்பிக்கை அவசியம். தேவன் நம்மிடத்துல நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய நம்பிக்கை விசுவாசமாக அசைக்கப்படாததாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகினாலே இந்த புதிய மாதத்துல உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். அல்லேலூயா. நம்பிக்கையிலே உறுதியாய் இருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினாலே அவனை பூர்ண சமான் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி இந்த 56வது சங்கீதத்துல இந்த ஒரு 11வது வசனத்தில் மாத்திரமல்ல, 4வது வசனத்திலும் இதே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தரை நம்புகிறவர்கள் நிச்சயமாய் பயப்பட மாட்டார்கள். இன்றைக்கு அநேக சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்வதற்கே அரிதாய் காணப்படுகிற ஒரு சூழ்நிலையாய் இருக்கிறது. எங்கும் பாருங்கள், எல்லா இடங்களிலும் பாருங்கள், பாவங்கள் பெருகி போயிருக்கிறது, அன்பு தனிந்து போயிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்யறோம்? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம். பயப்படாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் கவலைப்பட மாட்டான். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறவன் அவன் பயப்பட மாட்டான். ஆகினாலே கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. ஜெகோவா ஜாயிரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று முழு நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்குமுங்க. எல்லாம் உங்கள் விசுவாசத்தினாலே எல்லாம் கூடுங்க. ஆகினாலே விசுவாசத்தினாலே நீங்கள் பெரிய காரியங்கள் நீங்க செய்ய முடியுங்க. எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. முடியுங்க. எல்லா காரணம் என்ன தெரியுங்களா? விசுவாசம். அல்லேலூயா. ஆகினாலே நாம் வாசிக்கிறோம், எரேமியா 17வது அதிகாரத்திலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் தண்ணீர் நாட்டப்பட்ட மரத்தை போலவும் அந்த நீர்க்கால் ஓடுறங்களை வேர்விடுகிறவனை போலவோ அவன் அந்த மழை சாட்சியான காலத்திலும் உஷ்ணமான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரமாய் அவன் காணப்படுவான். அல்லேலூயா. ஆகினாலே நீங்கள் நம்பிக்கையோடு கூட வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது காரியம், ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. பிசாசு இருக்கான் பாருங்க, எல்லாத்தையும் மனுஷன் மூலம் தான் கிரியை செய்வான். மனுஷனை ஏவுவான், மனுஷனை தூண்டி விடுவான், மனுஷன் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்வான். மனுஷனை கொண்டு பிசாசு என்ன செய்வான்? அநேக துன்பங்கள் பிரச்சனைகளை கொண்டு வரும். நம் தேவனும் மனிதர்களை கொண்டு நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மனிதர்களை கொண்டு நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறவராயிருக்கிறார், ஆதரிக்கிறவராயிருக்கிறார். அதனால தேவன் மனுஷ தயவு கிடைக்கும்படியாய் செய்வான். அதே சமயம் பிசாசு மனுஷனை கொண்டு நமக்கு பிரச்சனையும் உருவாக்குவான்.
ஆகினாலே நாம் வாசிக்கிறோம் வேதத்துல, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. ஆகினாலே நீங்க நம்புகிறீர்கள், உங்கள் நம்பிக்கை ஒருபோது வீண் போவதில்லை. ஒரு முடிவு உண்டு, உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. ஒரு 12 பாடுள்ள ஸ்திரீ இருந்தா, அவளுக்கு பிரச்சனை இருந்துச்சு, சரீரத்துல பிரச்சனை இருந்துச்சு. அவ அந்த பிரச்சனையை தீர்க்க எவ்வளவோ முயற்சி பண்ணா, மருத்துவரிடத்துல போனா, மருந்து சாப்பிட்டா, எவ்வளவு பணம், மாசிகள் எல்லாம் செலவு பண்ணி பார்த்தா, அவ பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை. அவ என்ன செஞ்சிருப்பான், தோய்ந்து போனவளா இருப்பா. ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போதும் அவளுக்கு நம்பிக்கை வந்தது. அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாலாகி நான் சொத்தமேவேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையை இயேசுவை அவரிடத்துல கொண்டு வந்தது. இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவள் சுகமடைந்தாள். அவருடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சரீர சுகவீனத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அந்த வேலையில பிரச்சனையா இருக்கலாம், தொழில பிரச்சனையா இருக்கலாம், வியாபாரத்துல பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, நிச்சயமாய் உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிற போது அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. உங்களை தாட்சடைய செய்ய மாட்டாரு. அவர் உங்களை வெட்கப்பட்டு போக செய்ய மாட்டாரு. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட வரும்போது அவர் உங்களை புறம்பே தள்ள மாட்டாரு. அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமா கடந்த காலத்துல எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற உங்களுக்கு சங்கீதம் 90வது அதிகாரத்திலே 15வது வசனத்தின்படியாய், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் சரியாக தேவன் தராசுல நிறுத்தி பார்க்கிற அளவுக்கு தேவன் சரியாய் உங்களை மகிழ்ச்சி கூற செய்வார், களி கூற செய்வார். ஆனந்தமான ஒரு வாழ்க்கை களி கூற செய்வார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், வெறுமையை நிறைவாய் மாற்றுவார். கடந்த காலத்துல இருந்தது மாதிரி இருக்காது. இனிமேல் வருகின்ற காலங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும். அதாவது நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருப்பீங்க, கண்ணீரோடு கூட விதைவித்து இருப்பீங்க. ஆனா கம்பீரத்தோடு அறுவடை செய்யும் நாட்கள் வந்து விட்டது. அல்லேலூயா. தக்க பலனை நீங்கள் பெறுவீங்க. நீங்கள் விதைக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. காற்று அடித்திருக்கும், புயல் அடித்திருக்கும், பெருமழை பொழிந்திருக்கும். ஆனாலும் கூட நம்பிக்கையோடு கூட நீங்க என்ன செஞ்சீங்க, உங்க விதையை விதைத்து அதை பராமரித்து கொண்டு இருந்தீங்க. அதுக்கு தக்க பலனை தேவன் இனி வரும் நாட்களில் கொடுப்பார். அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாய் இருக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்கள் வெறுமை நிறைவாய் மாறும். உங்கள் கசப்பு மதுரமாய் மாறும். தேவன் எல்லா இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. நெருக்கமான இடத்திலிருந்து உங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைப்பார். ஆகினாலே மகிழ்ச்சி என்ற ஒரு காரியம் இனிமேல் உங்களுக்கு வரப்போகிறதா இருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாய் தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். மூன்றாவது ஒரு காரியம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறபடினாலே நீங்கள் பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரத்துல 1, 2 வாசிச்சீங்கன்னா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. பாருங்க, உலகத்துல காரிருள் மூடலாம், இருள் ஜனங்களை மூடலாம், எல்லாமே சூழ்நிலைகள் மாறலாம். ஆனா கர்த்தரோ உங்களை பிரகாசிக்க செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களை இருள் சூழ்வது இல்லை. ஏனென்றால் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு, ஆண்டவர் தாமே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறார். அவரை எந்த மனுஷனும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறார். கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது, அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கும் போது நீங்களும் வெளிச்சமாய் இருப்பீர்கள். பூமிக்கு வெளிச்சமாய் நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆகினால ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி. என் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கல, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா.
பூமியில என்ன வேணாலும் இருந்து சூழ்ந்துட்டு போட்டோம், ஜனங்களை காரியெல்லாம் மூடி இருக்கட்டும், ஆனாலும் கூட பயப்படாதீங்க, என் மகிமை உண்மையில் விதித்தது. கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்பொழுதும் வெளிச்சமாகவே இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்போதும் மலை மீது இருக்கும் பட்டணம் போல பிரகாசிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் நிச்சயமாய் கலங்கரை விளக்கை போல மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. உன்னுடைய வெளிச்சத்துல மற்றவர்கள் மகிழ்ச்சியை காணும்படியாய் செய்வார், களி கூறும்படியாய் செய்வார். நீங்கள் வீட்டுக்கு விளக்காய் இருப்பீங்க, இந்த உலகத்துக்கு ஒளியாய் நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் வெளிச்சத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள். இருள் உங்களை தொடுவது இல்லை, இருள் உங்களை அண்டுவது இல்லை. நீங்கள் எப்போதும் பிரகாசிக்க, நீங்கள் என்ன சொன்னா விடுவெளி நட்சத்திரமாகிய நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறபடினாலே நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் அந்த சூரியன் எப்படியா நடுப்பகல் வரைக்கும் எப்படியா பிரகாசித்து கொண்டு போகிறதோ அதே போல நீதிமானம் கூட பிரகாசித்து கொண்டு போவான். நீங்கள் பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைந்து கொண்டிருப்பீர்கள். வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். வெளிச்சமாகவே நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. தாவீது சொல்றான், நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று. இன்னொரு வசனம் சொல்லுது, நான் வெளிச்சத்திலிருந்து நான் வெளிச்சத்தை காண்பேன் என்று சொல்லி. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க, நீங்க வெளிச்சமாய் இருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு நாளாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நமக்கு ரெவலேஷனை கொடுப்பார். நமக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது என்று சொல்லி ஒரு ரெவலேஷன் நமக்கு தேவை. ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கணும். நம்ம பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கும் இல்லையா, அந்த வெளிப்பாடை நம்ம தேவனிடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா. நாம் வாழ்வதற்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிற. எந்த நோக்கத்தோடு நாம் வாழ்கிறோம்? ஏதோ புசித்தோம் குடித்தோம் மரித்தோம் என்று அல்ல. நாம் இந்த பூமியிலே நாம் பிறந்ததே உலக தோற்றத்தின் முன்பிருந்தே கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டார். எவர்களை முன்குறித்து தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர் நீதிமானாக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். ஆகினால் நாம் நம்மை குறித்து ஒரு வெளிப்பாடு உண்டு. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்? எரேமியா 33வது அதிகாரத்தை 3வது வசனத்துல வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் வெற்றாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்றாரு. கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம், நாம் அறியாதும் வெற்றாதுமான பெரிய காரியங்களை தேவன் நமக்கு அறிவிப்பார், நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு 5வது ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு கழுகு ஒன்று இருக்கு. அந்த கழுகு என்ன செய்யுது? தன்னுடைய சரீரமானது வயதானது போது சரீரமானது பெருத்து விடுகிறது. அதனுடைய எடை அதிகமாக கூடுகிறது. அது என்ன செய்யுது? ஒரு உயரமான ஒரு இடத்துல போயிட்டு சிகரத்தின் மத்தியிலோ போய் உட்கார்ந்துட்டு தன்னுடைய கை காலில் இருக்கிற நகங்கள் எல்லாம் உடைத்து எறிகிறது, தன் சிறகுகள் எல்லாம் பீட்டி எறிகிறது. அதன் பிறகு அது என்ன செய்கிறது? அது எதையுமே சாப்பிடாம அது பல மாதங்கள் அது அப்படியா இருக்கிறது. அப்போது அதற்கு புது நகங்களும் புது அதற்கு சிறகுகளும் முளைக்க ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு அது முன்னே விட அதிக உயரத்துக்கு அது பறந்து போகிறது. முன்னே விட அது கண்கள் தெளிவாய் எல்லாத்தையும் நல்ல பார்வை உடையதா இருக்கு. அது எந்த நம்பிக்கையில தன் கை கால்களில் இருக்கிற அந்த நகத்தை எல்லாம் உடைத்திருக்கிறது, தன் சிறகுகளெல்லாம் பீத்திருக்கிறது? சிருஷ்டகர் மேல் வைத்த நம்பிக்கை. அல்லேலூயா. தன்னை சிருஷ்டித்த தேவன் புதிய சிறகுகளை உருவாக்குவார், புதிய நகங்களை உருவாக்குவார், என்னை புதிதாய் மாற்றுவார். முன்னை விட நான் என்ன செய்வேன்? இன்னும் அதிக உயரத்துக்கு நான் பறக்க முடியும். என் கண்கள் இன்னும் கூர்மை பார்வை உள்ளதாய் மாறும் என்று சொல்லி அதுக்கு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரிதான் நாமும் கர்த்தர் மேலே நம்பிக்கை நம்ம வச்சோம்னா நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடைத்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, கர்த்தர் புது பலனை கொடுப்பார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, புது கிருபையை கொடுப்பார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, புதிய வாசலை திறப்பார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, புதிய காரியம் உங்க வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, சகலத்தையும் புதிதாக்குவார். நீங்கள் அறியீர்களா? கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா உங்க வாழ்க்கையில புதிதான காரியத்தை செய்வார், உன்னை புதிதாக்குவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
அவன் புதிய மனிதனாய் இருக்கிறான். அல்லேலூயா. பழைவுகள் எல்லாம் ஒழிந்து போகின. ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவராய் இருக்கிறார். ஆகினால் கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. புது பலன், புது கிருபை, புதிய சமாதானம், புதிய வாசல், புதிய காரியங்கள் எல்லாம் புதுசு புதுசாக ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்புறம் நம்ம வாசிக்கிறோம் 6வது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவனுக்கு நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் ஏசாயா புத்தகத்துல 14வது அதிகாரத்துல 24வது வசனத்துல, நான் நினைத்திருக்கபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆம், உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திட்டத்தின்படியாகவே தேவன் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணியவைகள் உங்கள் கண்கள் காணவும் இல்லை, உங்கள் செவிகள் கேட்கவும் இல்லை. அல்லேலூயா. அருமையான திட்டத்தை உனக்கு வைத்திருக்கிறார். அருமையான ஒரு பொசிஷனை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அந்த திட்டத்தை கொடுக்கும் போது அதுக்கு வாசலை திறப்பாரு, அதுக்கு வேண்டிய தாளந்துகளை கொடுப்பாரு, அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாரு. அந்த திட்டம் அவர் நோக்கம் நிறைவேறும்படியாய் செய்வார். பவுலை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவன் யூதர்களுக்கும் ராஜாக்களுக்கும் புற ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாய், சபையை ஸ்தாபிக்கிறவனாய், தலைவர்களை உருவாக்குகிறவனாய் அவனை தெரிந்து கொண்டார். அவர் என்ன நினைத்தாரோ பவுல் வாழ்க்கையில அதுதான் நடந்தது. அதான் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை குறித்து என்ன பிளான், ஆண்டவரே என்னை குறித்து என்ன திட்டம், என்னை குறித்து என்ன நிர்ணயித்து வைத்திருக்கீங்க, அதன்படி என்னை செய்யுங்க ஆண்டவரே என்ன சொல்லுங்க. இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நோக்கம் நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க, கர்த்தர் அதை ஆண்டவர் நடத்தி கொடுப்பார். அல்லேலூயா. கடைசியில ஒரே ஒரு காரியம், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது தேவன் நம்முடைய தேவைகளை அனைத்தையும் சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. ஆக நான் கர்த்தரை ருசித்து பாருங்க. அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் மனதிற்கும் உள்ளவர். அவர் தேடும் போது ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகினால் உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற யெகோவா ஜாயிராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிச்சயமா உங்கள் தேவைகள், உங்கள் சூழ்நிலைகள், உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஆகினால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்க. முச்சிக்கட்டாத சமாதானத்தை தேவன் தருவார். இன்னும் நம்பிக்கை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் சுருக்கமா இந்த 7 காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க, நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானுகளை என்று சொல்லுகிறார். 2வது காரியம், நீங்க உங்களோட முயற்சி, உங்கள் பிரயாசம், உங்களோட துக்கம், துயரம், பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தக்க பலனை கொடுப்பார், மகிழ்ச்சி உண்டாக்குவார். 3வது காரியம், நீங்கள் இந்த பூமியில பிரகாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க முகம் என்றும் அவரை நோக்கி பார்த்தேன், முகம் பிரகாசம் அடைந்தது. தாவீது சொல்றது போல அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வாக்கின்படியா நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் எப்போதும் பிரகாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள், எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்தது, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடு தருவார். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில புது பலன், புது கிருபை, புது நன்மை, புதிதானவர்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூமியை ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை நடத்துவார். கடைசியில தேவைகளை உங்களுக்கு சந்திப்பார். அல்லேலூயா. ஆகினாலே இந்த புதிய மாதத்துல நாம் தேவனை மீது நம்பிக்கை வைப்போம். எதை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஆகினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசுவே, இந்த நேரத்திலும் கூட இந்த ஆண்டவரே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த கிருபைக்கு நன்றி. காணிக்கப்படுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லோரும் நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கட்டும். உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதியோடு உண்மையை நம்பியிருக்கிறபடினாலே அவனை பூர்ண சமான் காட்டுக்கொள்வேன். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதி. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாரிக்கெல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you everybody. Amen.